என்னோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் இதுதான் உணர்ந்த தருணம். வணக்கம் மக்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து, அதாவது இது வரைக்கும் நடந்த 9 சீசன்லயுமே இந்த பிக் பாஸ் சீசன் 9ல மட்டும்தான் இந்த 4 போட்டியாளர்கள்லாம் எதுக்கு விளையாடுறாங்க, ஏன் இருக்காங்கன்னே தெரியல மக்களே. இந்த வினோத்னு ஒருத்தர் விளையாண்டுட்டு இருந்தாரு, அவரும் நடுவில் போயிட்டாரு. கடைசியில் இந்த 4 போட்டியாளர்கள் ஜெயிச்சா யாருக்குமே சந்தோஷம் இல்ல, என்னன்னு தெரியல. ஆனா ஒரு போரா தான் மக்களை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறத மறக்காம கமலா சொல்லுங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும்ன்றதையும் கமலா சொல்லிருங்க. பிக் பாஸ் வந்து இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது என்னன்னா, அந்த சீட்ல இருக்கும், சீட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து படிக்கணும். அதாவது உங்களுக்குள்ள ஒரு உண்மை இருக்கும்ல, அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து முதல்ல சீட் எடுத்து பாக்குறாரு. அதுல வந்து என்ன இருக்குன்னா, இந்த வீட்டுல சமைச்சு பிடிச்சி சாப்பிட்ட உணவு என்னது அப்படின்னு கேட்டவனு பாத்தீங்கன்னா யோசிக்காம சொல்றாரு, கனி சமைச்ச மீன் குழம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு மக்களே. அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க தான் சமைச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வராங்க. திவ்யா வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, உங்களை நீங்களே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ண தரணும், உங்களை நீங்களே நினைச்சு பெருமையா ஃபீல் பண்ண தரணும் என்ன அப்படின்னு கேட்டோடனே, அதாவது வெளியிருந்து உள்ள வந்தவங்க சொன்னது, நீ வந்து கிளாரிட்டியா பேசுற, நீ வந்து டேரிங்கா சொல்ற, நீ வந்து நியாயமா நடந்துக்கிற அப்படின்னு வெளியே வந்து சொன்னவங்கனால, அதாவது நான் அதை வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றேன், நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா நம்ம வியானாவும் கெமியும் சேர்ந்து கேக்கப்புன்னு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியல மக்களே. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சபரி வராரு. சபரி வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுல நான் எப்படியோ அதே போல அக்செப்ட் பண்ணிக்கிட்ட முதல் நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து யார சொல்றாருன்னா கனியை தான் சொல்றாரு. கனி என்னைய போலதான் விளையாடுவாங்க, கனியும் கிட்டத்தட்ட என்னைய போலதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா வராங்க. அரோரா வந்து என்ன சீட் எடுத்து படிக்கிறாங்கன்னா, என்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் நான் உணர்ந்த தருணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே கத்துறாங்க. கேமரா வந்து துஷார் பக்கம் திரும்புது மக்களே. உண்மைதான் மக்களே, துஷாரை வச்சு அவங்க ஒரு கேம் விளையாண்டாங்க. அதன் விளைவு பாத்தீங்கன்னா துஷாரே வெளியே போயிட்டாரு கடைசியில. அதாவது இதுல வந்து இவ்வளவுதான் காட்டுறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அரோரா வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல மக்களே. அது வந்து எபிசோடு வரும்போது தெரியும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.